ஆண்டவராகிய இயேசுவின் அதிசயமான தூய நாமத்தில் அருமையானவர்களே, உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தர் தாமே உங்களுக்கு துணையாக இருந்து உங்கள் முகங்களை பிரகாசிக்க வைத்து உங்கள் வழியாக ஜீவனுள்ள தேவன் மகிமைப்படுவாராக. 2 நாளாகமம் முதல் அதிகாரம் முதல் வசனத்தில் ஆவியான தேவன் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு விசேஷித்த செய்தியை அவர் கொடுக்கிறார். தாவீதின் குமாரனாகிய சாலமோன் தன் ராஜ்யத்திலே பலப்பட்டான். அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனுடனே கூட இருந்து அவனை மிகவும் பெரியவனாக்கினார். அல்லேலூயா. உலக முடியும் மட்டும் உங்களோடு சகல நாட்களிலும் நான் கூடவே இருக்கிறேன் என்று சர்வலோகத்தை உண்டாக்கிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு வாக்களித்திருக்கிறார். எதற்காக தேவன் நம்மோடு கூட இருக்கிறார்? நம்மை உயர்த்துவதற்காக, நம்மை விடுவிப்பதற்காக, நம்மை தப்புவிப்பதற்காக, நம்மை சுகமாய் காப்பதற்காக, ஆபத்துக்கள் நம்மை மூழ்கிவிடாதபடிக்கு நம்மை உயர்த்துவதற்காக, சாத்தானின் தந்திரங்களை அழிப்பதற்காக, எதிரிகளை நிர்மூலமாக்குவதற்காக, நம்மை சீர்படுத்துவதற்காக, நம்மை பலப்படுத்துவதற்காகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். உலக தலைவர்கள் நம்மோடு இருக்க முடியாது, இருக்கவும் ஆகாது. நாட்டு தலைவர்கள் நம்மோடு இருப்பதில்லை. ஊர் தலைவர்கள், ஏன் வீட்டு தலைவர்கள் நம்மோடு இருக்க முடியாது. மார்க்க தலைவர்கள், ஊழியக்காரர்கள் யாரும் நம்மோடு கூடவே இருக்கவே முடியாது. அதனால் நமக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை உண்டாக்கிய தேவன், நமக்காக உயிரை கொடுத்த தேவன், நமது அக்கிரமங்களுக்காக அடிக்கப்பட்ட தேவனுடைய ஆட்டுக்குட்டியான தேவன், தனது கிருபையினால் நம்மை புதுப்பித்து தனது பரிசுத்த ஆவியினால நம்மை பலப்படுத்துகிற தேவன் நம்மோடு கூட இருப்பது, அது எத்தனை ஆச்சரியமும் அற்புதமான ஒரு காரியம் அல்லவா? ஆகவே பரிசுத்த ஆவியினால நாம் பலப்படுவது, ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் பெரியவர்களாய் வளர்வோம். ஆன்மீக வாழ்க்கையில் நாம் பெரியவர்களாய் வளர்வோம். சாலமோனோடு தேவன் இருந்து அவனை பலப்படுத்தினாராம். அதோடு மாத்திரமல்ல, சாலமோனோடு கூட கர்த்தராகிய தேவன் இருந்து அவனை பெரியவனாக்கினாராம். பெரிய தேவன் சிறியவர்களை எப்படி பெரியவராக்கிறார் என்று பாருங்கள். ஆகவே அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் சமூகத்தில் எல்லா விதமான குற்றங்குறைகளை அறிக்கையிட்டு பெரிய தேவனாம் ஆண்டவர் இயேசுவின் பாதத்தை பற்றி கொள்ளுங்கள். அவருடைய ஆவியானவர் நம்மை பலப்படுத்தும் போது நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில், வல்லமை உள்ள வாழ்க்கையில், சாட்சி உள்ள வாழ்க்கையில், ஆசீர்வாத வாழ்க்கையில், நாம் ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ண வாழ்க்கையில் பெரியவர்களாய் வளருவோம். ஒப்பு கொடுப்போமா? நம்மை நாம் தாழ்த்தி நாம் அன்றாடுவோம். அன்புள்ள நேச கர்த்தாவே, சர்வலோகத்தின் தேவனே, எத்தனை பெரிய கடவுள்! சிறியவர்களான எங்களை பெரியவர்களாக்க இந்த உலகத்துக்கு நீர் மனித உடல் எடுத்து வந்தீர். எங்கள் அக்கிரமங்களுக்காக நீர் உமது உயிரே கொடுத்து எங்களை மன்னித்து எங்களை உயிரடை செய்தீர். உமது ஆவியானவரால் எங்களை பலப்படுத்தி எங்களை நீர்த்தாமே பெரியவர்களாக, ஆண்டவரே, உலக காரியங்களில், ஆவிக்குரிய காரியங்களில், ஆத்தும ஆதாய காரியங்களில், விசுவாச காரியங்களில், ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி உம்மை ஆராதிக்கிற காரியங்களில், ஆண்டவரே, ஆவிக்குரிய வரங்களில் எங்களை பெரியவர்களாக்க பெரியவரான தேவன் சிறியவர்களான எங்களை தேடி வந்தீரே, உமக்கு கோடி நன்றி. உமது கரத்தில் நாங்கள் வரும்போது தான் எல்லாவற்றிலும் நாங்கள் வளர முடியும். அப்படியே எங்களை அபிஷேகித்தருளும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென்.